மிகுந்த வல்லமை அதிகாரம் உள்ள ஒருவரிடம் உனக்குரிய எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று கூறும்போது அவர் மனம் ஒத்துக்கொள்ளுமா? மிக கடினம்தான் இல்லையா? இன்று இதை போன்ற சில நிகழ்வுகளை நாம் தியானிக்க போகிறோம். ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அதை எப்படி சரி செய்ய முடியும்? முதல் படி அவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஒத்துக்கொள்வதுதான். அடுத்த படி அதை சரி செய்யும் சரியான மருத்துவரை அணுகுவது. இன்றைய தியானம் கூட இவைகளை குறித்து தான் நேர்களே. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கவனியுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இந்த வேத அறிஞர் அநேகமாக ஒரு இளைஞனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரியவர் இந்த விதமாய் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த இளைஞன் கூட்டத்திலே நின்று கொண்டு இயேசுவை பின்பற்றுவதா வேண்டாமா என்ற ஊசலாட்டத்திலே இருந்தான். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது இயேசு மறுபுறம் செல்ல தயாராவதை பார்த்தான். ஆண்டவரும் அவருடைய சீடரும் படகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அவன் சீக்கிரமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டியது இருந்தது. எனவே அவன் கூட்டத்திலிருந்து வெளியே ஓடி வந்து ஆண்டவர் முன்பாக விழுந்து வணங்கி, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து வெளிப்படையாகவும் நேர்மறையாகவும் அவர் கூறினார். என்ன சொன்னார் பாருங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். உண்மையில் ஆண்டவர் இயேசு இந்த இளைஞனிடத்திலே இப்படி கூறியது இதற்கான விலையை நீ கணக்கிட்டு பார்த்தாயா என்று கேட்பது போல இருந்தது. நம் ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தபொழுது தமக்கு இருந்த வறுமையை வெளிப்படுத்தினார். அந்த இளைஞன் தன் இருதயத்தை திறந்தான். எனவே ஆண்டவரும் தமது இருதயத்தை திறந்தார். அவர் இப்படி கூறியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். என்னை பின்பற்றுவதற்கு நீ சிலவற்றை இழக்க வேண்டியதற்கும். நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது நமக்காக விடுதிகளிலே முன்பதிவு செய்யப்பட்டிருக்காது. நமக்கு தங்குவதற்கு இடமே கிடையாது. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு பாறை இடுக்குகளிலே குழிகள் உண்டு. ஆனால் இந்த மானிட மனிதனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று கூறியிருப்பார். ஆண்டவர் இயேசு சுமந்த சாபத்தின் ஒரு பகுதியை இந்த வறுமை. அந்த இளைஞன் கிறிஸ்துவை பின்பற்றினானா என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் பின்பற்றினான் என்றே நான் எப்பொழுதும் உணர்கிறேன். அந்த படகு புறப்பட்ட போது அவருக்காக முடிவெடுத்த அந்த இளைஞனும் அதில் இருந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசுவை உண்மையாய் பின்பற்ற இந்த உலகத்தின் சில காரியங்களை நீங்களும் இழக்க இன்று ஆயத்தமாக இருக்கிறீர்களா? சரி, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஆண்டவரை பின்பற்றுவதாக முடிவெடுத்த மற்றொரு இளைஞன் இங்கே இருக்கிறான். ஆனால் அவன் முதலிலே தன் தந்தையை அடக்கம் செய்ய விரும்புகிறான். இந்த சம்பவம் பெருமளவிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த முதியவர் அப்பொழுதுதான் இறந்திருப்பார் என்றும் குடும்பத்தினர் இறுதிச் சடங்கிற்கு தயாராகி கொண்டிருந்தனர் என்றும் நாம் நினைக்கிறோம். இதனால் தான் ஆண்டவர் அளித்த பதில் மிகவும் கடினமானதாக தோன்றுகிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இதன் பொருள் என்ன? இறந்தவர்கள் எப்படி இறந்தவர்களை அடக்கம் செய்ய முடியும்? மத்திய கிழக்கு நாடுகளின் கலாச்சாரம் குறித்து நன்கு அறிந்தவரான டாக்டர் ஆடம் ஸ்மித் என்பவர் பல பயனுள்ள புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு முறை அரபு நாட்டு வழிகாட்டி ஒருவரை வேலைக்கு அமர்த்த விரும்பிய பொழுது நடந்த ஒரு சம்பவத்தையும் இவ்வாறு எழுதியிருக்கிறார். தான் செல்ல வேண்டிய இடத்தை பற்றி அவர் விளக்கிய பொழுது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ள ஒரு இளைஞன் அவருக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பான் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. உடனே டாக்டர் ஸ்மித் அந்த கிராமத்திற்கு சென்று அந்த இளைஞனை தனது வழிகாட்டியாய் வரும்படியாய் கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நான் முதலில் எனது தந்தையை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினான். ஆனால் அவனது குடிசைக்கு முன்பாக அந்த முதியவர் மிகவும் ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் உட்கார்ந்திருந்தார். அந்த இளைஞன் உண்மையிலேயே சொல்ல வந்தது என்ன தெரியுமா? தனது தந்தை இறக்கும் வரை அவரை பராமரிக்க வேண்டியது இருப்பதால் தன்னால் இப்பொழுது எங்கேயும் வர முடியாது என்பதுதான் அதன் அர்த்தம். தந்தையை கவனித்துக் கொள்வது அந்த மகனின் பொறுப்பாக இருந்தது.
கர்த்தராகிய இயேசுவும் தன்னிடம் வந்த இளைஞனிடத்திலே அவனது தந்தையை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை மற்றவர்களிடம் விட்டுவிடுமாறு, அல்லது அந்த தந்தை தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளட்டும் என்ற பொருளில் தான் அப்படி சொன்னார். இதை வாசிக்கும் பொழுது ஒருவேளை அவர் உங்களுக்கு இரக்கமற்றவர் போல தெரியலாம். ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை பிரியமானவர்களே. அந்த இளைஞனை ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வைப்பதற்கே இயேசு அவ்வாறு கூறினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்க போகிறானா? அந்த இளைஞன் அந்த முடிவை எடுத்தவுடன் கர்த்தராகிய இயேசு அவனிடம், சரி, இப்பொழுது நீ வீட்டிற்கு சென்று உன் தந்தையை கவனித்துக்கொள் என்று தான் சொல்லியிருப்பார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இளம் பெண் இருந்தாள். அவளுடைய தந்தை மிகவும் பிடிவாதமானவர். அந்த பெண் ஒரு புதிய விசுவாசத்திற்கு மாறி வெளிநாட்டிற்கு சென்று சிறந்த ஊழியம் செய்தாள். பல ஆண்டுகளுக்கு பின் அவள் வீடு திரும்பிய பொழுது அவளுடைய தந்தை யாராலும் கவனிக்கப்படாமல் மிகவும் பலவீனமாக இருப்பதை பார்த்தாள். அவரை பராமரிக்க வேறு யாரும் இல்லை. அவர் தன் மகளை பார்த்து, நீ என்னை கைவிட்டு விட்டாய், நீ ஒரு கிறிஸ்தவளே இல்லை என்று குற்றம் சாட்டினார். அந்த தந்தை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அல்ல. எனவே அந்த பெண் வீட்டிலேயே தங்கி தன் தந்தைக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவரோடு இருந்து அவரை பராமரித்தாள். மகளுடைய இந்த செயலால் அந்த முதியவரும் மனமாற்றம் அடைந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இந்த எல்லா காரியங்களிலேயும் கர்த்தராய் இயேசுவே அந்த பெண்ணை வழிநடத்தினார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் ஆரம்ப காலத்திலே அவள் ஒரு முழு நேர ஊழியத்திற்கு செல்ல கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்க ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. மத்தேயு குறிப்பிடும் அந்த இளைஞனின் சரித்திரமும் அநேகமாக இதை போன்ற ஒன்றாகத்தான் இருந்திருக்கும். சரி, மத்தேயு 8:23 பாருங்கள். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். நாம் இப்பொழுது இங்கே கூறப்பட்டுள்ள 5வது அதிசயத்திற்கு வருகிறோம். இது சுகமில்லாமல் இருந்த ஒருவரை சுகமாக்குவது தொடர்பானது அல்ல, மாறாக இயற்கையின் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு அற்புதம். இங்கே கர்த்தராகிய இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆதாம் தனது ஆளுகையை இழப்பதற்கு முன்பு அவனிடமும் கூட இதே போன்ற வல்லமை இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது கடைசி ஆதாமாகிய இயேசுவிடம் இந்த அதிகாரத்தின் வெளிப்பாட்டை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். இது ஒரு சாதாரண புயல் அல்ல. இயேசு சோதிக்கப்பட்ட நிகழ்ச்சியிலும் பிசாசானவன் அவரை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை விட்டு விலகிச் சென்றதை நாம் பார்த்தோம். ஆனால் அது நீண்ட காலத்திற்கு அல்ல. இந்த புயல் உண்மையில் சாத்தானால் உருவாக்கப்பட்டது என்று கூட நாம் சொல்லலாம். இது இயேசுவை அழிப்பதற்காக சாத்தான் மேற்கொண்ட ஒரு முயற்சி தான். நமது ஆண்டவர் தூங்கி கொண்டிருந்ததையும் கவனியுங்கள். மத்தேயு நமக்கு தரும் காட்சிகளிலேயே இது மிகவும் இயல்பான மனித தன்மை கொண்ட காட்சிகளிலே உண்டாகும். ஒரு பெரும் புயலிலும் கூட தூங்கும் அளவுக்கு இயேசு அவ்வளவு களைப்பாக இருந்திருக்கிறார். இது மற்றொரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு புயலின் பொழுதும் அவரால் நிம்மதியாக தூங்க முடிந்தது. ஆனால் நம்மால் தூங்க முடியாது. புயல் வீசும் பொழுது பொதுவாக நமக்கு பயம் உண்டாகும். சீடர்களும் அப்படியே பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். பாருங்கள், மத்தேயு 8:25. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். கவனித்தீர்களா? அவர்களது விசுவாசம் எவ்வளவு குறைவாக இருந்தது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது அந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாளுகிறார் பாருங்கள். வாசிக்கிறேன். மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் சீடர்களிடம் விசுவாசம் இல்லாததை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். அதன் பின் காற்றையும் கடலையும் அதட்டினார். அதட்டுதல் என்பதற்கு லூக்கா பயன்படுத்தும் கிரேக்க சொல்லின் பொருள் வாய் கட்டு போடுதல் என்பதாகும். ஒரு நாய்க்கு நாம் எப்படி வாய் கட்டு போட்டு அதை கட்டுப்படுத்துவோமோ அவ்வாறே அவர் அலைகளை கட்டுப்படுத்தினார். உடனே அலைகள் அனைத்தும் அடங்கி அமைதலாயின. அந்த சமயத்திலே இந்த மனிதர்கள் மிக குறைந்த விசுவாசத்தையே காட்டினார்கள் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு காலம் வந்தது. அப்பொழுது துன்புறுத்தல் என்னும் புயல்கள் அவர்களின் சிறிய வாழ்க்கை படகின் மீது மோதின. அப்பொழுதெல்லாம் அவர்களில் ஒருவர் கூட, நாங்கள் அழிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கத்தியதாக எந்த பதிவும் இல்லை. அதற்கு மாறாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 4:29-30 அவர்கள் இவ்வாறு சொன்னதை நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்
உடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். கவனித்தீர்களா? அவர்களுக்கு அதுதான் முக்கியமான விஷயமாய் இருந்தது. இன்று நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் அத்தகைய தைரியமும் உறுதியும் நமக்கும் எவ்வளவு தேவை இல்லையா? புயலை அடக்கிய அந்த அதிசயம் அவருடைய சீடர்களிடையே ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தை கவனியுங்கள். வாசிக்கிறேன். மத்திய 8:27. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அறநெறிகளை வழங்கிய அதே இயேசு கிறிஸ்து அவற்றை செயல்படுத்துவதற்கான ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். வாசிக்கிறேன். மத்திய 8:28. அவர் அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அந்த கெர்கசேனர் என்று அழைக்கப்படும் இடத்திலே இயேசு இருக்கிறார். இங்கே வாழ்ந்த மக்கள் காத் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு இடையே நிலம் பிரிக்கப்பட்ட பொழுது இந்த காத் கோத்திரத்தினர் யோர்தான் நதியை கடந்து வராமல் யோர்தான் நதியின் அக்கறையிலேயே, அதாவது தவறான பக்கத்திலேயே தங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு என்ன ஆனது? அவர்கள் பன்றி வளர்க்கும் தொழிலிலே இறங்கிவிட்டார்கள். யூதர்களாக இருந்த அவர்கள் அந்த தொழிலை செய்திருக்கவே கூடாது. ஒருமுறை நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனால் அடுத்த முறை கீழ்ப்படியாமல் போவது அத்தனை கடினமாக இருக்காது. சீக்கிரத்திலேயே நீங்கள் அவருடைய வழியையும் அவருடைய சித்தத்தையும் விட்டு முற்றிலும் வழிவிலை போக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இயேசு அந்த பகுதிக்குள் நுழைந்த பொழுது பிசாசு பிடித்த 2 மனிதர்கள் அவரை சந்திக்கிறார்கள். இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள், அசுத்த ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். பாருங்கள், மத்திய 8:29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். இந்த அதிசயம் ஒரு மிகப்பெரிய பகுதியை திறந்து காட்டுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று இதை பற்றி நாம் மிக குறைவாகவே அறிந்திருக்கிறோம். அசுத்த ஆவிகளை பற்றிய புரிதல் நமக்கு குறைவாக இருப்பதால் இந்த அதிசயத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது நமக்கு கடினமாக இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அசுத்த ஆவிகள் சம்பந்தப்பட்ட இந்த அற்புதங்களே இயேசு செய்வதிலேயே மிகப்பெரிய அற்புதங்கள் ஆகும். மத்தேயு 8:30-31 வாசிக்கிறேன். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. கவனித்தீர்களா? ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த அசுத்த ஆவிகள் ஒரு பௌதீக உடலுக்குள் புகுந்து கொள்ள விரும்புகின்றன. ஏதேனும் ஒரு உருவத்திலே வெளிப்பட வேண்டும் என்பதிலே அவை அதிக ஆர்வம் காட்டுகின்றன. இப்பொழுது ஒரு பன்றி கூட்டத்திற்குள் புகுந்து கொள்வதை கூட அவைகளுக்கு திருப்தி கொடுக்கிறதா இருக்கிறது. மத்தேயு 8:32. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அந்த பன்றி கூட்டமோ அசுத்தாவிகள் தங்களுக்குள் புகுந்து தங்களை ஆட்கொள்வதை விட சாவதே மேலென கருதின. ஆனால் மனித குலம் சற்று வித்தியாசமானது. இந்த அநேக மக்கள் அசுத்த ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மோசேயின் காலத்திலும் எலியாவின் காலத்திலும் கர்த்தராகிய இயேசுவின் காலத்திலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களின் உண்மையான வெளிப்பாடுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று நாம் அசுத்த ஆவிகளின் கிரியைகள் மற்றும் வெளிப்பாடுகள் பெருகி வரும் ஒரு காலகட்டத்திற்குள்ளே நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றியுள்ள அநேக காரியங்கள் இதற்கு சான்றளிக்கின்றன. இருந்தாலும் பல நேரங்களிலே இதை துல்லியமாக கண்டறிவது கடினமான ஒன்றுதான். இன்னார் அசுத்தாவினாலே பிடிக்கப்பட்டவர் என்று மிகைப்படுத்தி சொல்வதிலே ஒரு ஆபத்தும் இருக்கிறது. நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் இது தேவையற்ற பழி சுமத்துதல் போல் ஆகிவிடும். இருந்தாலும் இந்த அசுத்தாவிகளால் ஆட்கொட்பட்ட மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அசுத்த ஆவிகள் தாங்கள் ஒரே இடத்திற்குள் இருப்பதை விரும்புகிறதில்லை என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். யூதா நிருபத்திலே கூறப்பட்டுள்ளபடி விழுந்து போன தூதர்கள் என்று அழைக்கப்படும் சில அசுத்த ஆவிகள் அடைக்கப்பட்டிருப்பதை அறிந்திருந்தன. எனவே இந்த அசுத்த ஆவிகள் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு உருவத்திலே வெளிப்பட விரும்பின. மத்தேயு 8:33-34 பாருங்கள். அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று
இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருக்கிறவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்கைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு இல்லையா? இந்த மக்கள் இயேசுவை விட தங்கள் பண்டிகளையே பெரிதாக நினைக்கிறார்கள். இது அந்த காலத்து கதரேனர்களுக்கு மட்டுமே உரிய குணம் அல்ல. இன்னும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட தங்கள் பண்டிகளையே, அதாவது உலக ஆசைகளையே விரும்பி தேர்ந்தெடுக்கும் மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். சரி, தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை கவனிப்போம். கடந்த அதிகாரத்திலே நாம் 6 அற்புதங்களை பார்த்தோம். அரசரான இயேசு ராஜா தான் அறிவித்த அறநெறிகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆற்றலையும் வல்லமையும் கொண்டிருந்தார் என்பதை அவை நமக்கு நிரூபித்தன. நாம் இப்பொழுது காண இருக்கும் இந்த அதிகாரமும் அதே கருத்தையே தொடர்கிறது. இங்கே அவர் உடல் ரீதியான குணமாக்கும் அற்புதங்களை செய்வதை பார்க்கிறோம். மேலும் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று வகைப்படுத்தும் ஒரு அற்புதத்தையும், அதாவது மரித்தோரை உயிரோடு எழுப்புதல் மற்றும் அசுத்தாவியை துரத்தும் ஆவிக்குரிய அற்புதத்தையும் அவர் செய்வதை நாம் பார்க்கலாம். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். தங்களை விட்டு போகுமாறு கேட்டுக்கொண்ட அந்த கதரேனர்களின் நாட்டை விட்டு இயேசு புறப்பட்டு மீண்டும் கப்பர்நகூமுக்கு திரும்பி போகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த சம்பவம் குறித்த விரிவான தகவல்களை மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க முடியும். அந்த மனிதன் ஒரு வீட்டின் கூரை வழியாக எப்படி கீழே இறக்கப்பட்டான் என்பதை மார்க் நமக்கு எழுதியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு அந்த மனிதனை அவருடைய வியாதியிலிருந்து சுகமாக்கியதோடு கூட அவனுடைய பாவங்களையும் மன்னித்தார். இங்கே குணமடைதலும் பாவ மன்னிப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். அந்த வியாதிப்பட்ட மனுஷனை நடக்க வைக்க ஆண்டவரால் முடியாது என்பதே வேதபாரகர்களின் கருத்தாயிருந்தது. அவருடைய மனதின் எண்ணங்களையும் இருதயத்தில் உள்ள பொல்லாப்பையும் அறிந்திருந்த ஆண்டவர் அவர்களை நோக்கி இப்படி கேட்டார். என்ன சொன்னார் பாருங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? அவர்கள் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் பதில் சொல்லி இருந்தால் எங்களை பொறுத்தவரை ஒன்று மற்றொன்றைப் போல கடினமானது என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்தபோது அவனை நடக்க வைத்த அதே நபரால் மட்டுமே அவனுடைய பாவங்களையும் மன்னிக்க முடியும் என்பது நிரூபணமானது. அருமையானவர்களே, நீங்களோ அல்லது நானோ பாவங்களை மன்னிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு ஒருவரால் மட்டுமே அதை செய்ய முடியும். நம்மால் பாவங்களை மன்னிக்க முடியாது என்பதால் ஒரு மனிதனை அற்புதமாக நடக்க வைக்கவும் முடியாது. சாத்தான் ஒரு ஏமாற்றுக்காரன். எனவே இன்று நாம் கேள்விப்படும் குணமாக்கும் அற்புதங்கள் என்று சொல்லப்படுகிறவை நாம் அநேகமாக ஆராய வேண்டிய காரியங்களாக இருக்கின்றன. தேவன் செய்யும் கிரியைகளுக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. அதே சமயம் எல்லா மகிமையும் அவரே பெற்றுக்கொள்கிறார் என்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு எனும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். மத்தேயு தனது அழைப்பை பற்றி இந்த ஒரே ஒரு வசனத்தில் மிகவும் அடக்கமாக குறிப்பிடுகிறார். ஆனால் லூக்கா இயேசுவை கௌரவிக்கும் வகையிலே மத்தேயு ஒரு பெரிய விருந்து கொடுத்ததாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இதை லூக்கா 5ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து நடக்கும் சம்பவங்கள் அந்த விருந்தின் பொழுதுதான் நடந்தன என்பது நமக்கு தெளிவாகிறது. மத்தேயு தனது சக வரி வசூலிக்கும் நண்பர்கள் பலரை இந்த விருந்திற்கு அழைத்திருந்தார். ஏனென்றால் அவர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மத்தேயு விரும்பினார். அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் வீடுகளிலே நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகளிலே கிறிஸ்துவின் அன்பை அறியாத உங்கள் நண்பர்களையும் அழைத்து
அவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது உண்மையாகவே மிக சிறந்த ஒரு காரியம். சரி, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை பாருங்கள். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர்கள் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். பரிசேயர்கள் வரி வசூலிப்பவர்களுடனும், அதாவது ஆயக்காரர்களுடனும் பாவிகளுடனும் அமர்ந்து உண்பதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்று கூட பல விசுவாசிகள் இதே எண்ணத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தரை அறியாதவர்களை விருந்திற்கு அழைப்பதிலே எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அவர்கள்தான் கிறிஸ்துவிடம் வழிநடத்தப்பட வேண்டியவர்கள். நாம் அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இயேசுவே மிக சிறந்த மருத்துவர். மனித குலத்தின் அடிப்படை பிரச்சனையாகிய பாவத்தை குணப்படுத்துவதற்காகவே அவர் வந்திருக்கிறார். விருந்துகளையும் ஐக்கிய கூட்டங்களையும் நடத்திவிட்டு ரட்சிக்கப்படாதவர்களை அழைக்காமல் இருக்கும் பல சிறிய கிறிஸ்தவ குழுக்களிடம் இதை சொல்ல வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அப்படியே ரட்சிக்கப்படாதவர்கள் வந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அவர்களை தங்களுக்குள் சேர்த்து கொள்ளாமல் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். இத்தகைய பெயரளவிலான சில கிறிஸ்தவ குழுக்கள் இருப்பதும் அவை செயல்படும் விதமுமே பாவமானது என்று நாம் திட்டமாய் சொல்லலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மத்தேயு மீண்டும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஓசியா 6:6 மேற்கோள் காட்டுகிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு சொன்ன பொழுது அவர் அந்த பரிசேயர்களையும் சேர்த்தே குறிப்பிட்டிருக்கலாம். ஏனென்றால் அவர்களும் பாவிகள்தான். உண்மையில் நாம் அனைவருமே இதிலே அடங்குகிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்றுதான் வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வேத பகுதி நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. கடவுளுக்கு தேவை பலிகளோ அல்லது சடங்குகளோ அல்ல, மாறாக உடைந்த இருதயமும் மற்றவர் மீதான இரக்கமுமே. அருமையானவர்களே, பரிசேயர்கள் தங்களை நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்ள ஒரு போலி முகமூடியை அணிந்திருந்தார்கள். ஆனால் இயேசுவின் பார்வை அவர்களின் உள்ளத்தை பார்த்தது. நாமும் சபைக்குள்ளோ அல்லது சமூகத்திலோ நம்மை புனிதர்களாக காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். எல்லாரும் பாவம் செய்தோம் என்ற ரோமர் 3:23 உண்மை நம்மிடம் இருக்கும் பெருமையை அகற்றி நம்மை தாழ்த்த வைக்கிறது. ஓசியா 6:6 தேவன் கூறுவது போல, சடங்கு ரீதியான வழிபாடுகளை விட ஒரு பாவியின் மேலே நாம் காட்டும் அன்பே மேலானது. மற்றவர்களை பாவி என்று முத்திரை குத்தி ஒதுக்கி வைப்பது கிறிஸ்துவின் பண்பு அல்ல. மத்தேயு செய்தது போல அவர்களை அன்புடன் அழைத்து இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை ஒரு மகா மருத்துவர் என்று ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவரிடத்திலிருந்து சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் நலமாக இருக்கிறேன் என்று நினைக்கும் பரிசேயருக்கு மருத்துவர் தேவையில்லை. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்கு உமது கிருபை வேண்டும் என்று அறிக்கை செய்பவர்களுக்கே மீட்பு உண்டு. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் பரிசேயர்களாக வாழப்போகிறோமா, அல்லது நம்முடைய பாவங்களை உணர்ந்து மற்றவர்களையும் அந்த மீட்பிற்குள்ளே வழிநடத்தும் மத்தேயுவை போல வாழப்போகிறோமா? கிறிஸ்துவின் அழைப்பு நீதிமான்களுக்கு அல்ல, தன்னை தாழ்த்தும் பாவிகளை நோக்கியே வருகிறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். யாரை தேவன் மனந்திரும்ப அழைக்க வந்தார்? யாரை தேவன் மனந்திரும்ப அழைக்க வந்தார்? ஆப்ஷன் ஏ துன்மார்கனை, ஆப்ஷன் பி பாவியை, ஆப்ஷன் சி குற்றம் செய்தவர்களை. இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் சில காரியங்களை தேவன் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பார் என்று நம்புகிறோம் நேயர்களே. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை தியானித்தோம். இயற்கையும் அவரின் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது. நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி உள்ளது?
நம்மை நாமே ஆராய்ந்து சரியில்லாத காரியங்களை ஒத்துக்கொண்டு தேவனிடம் அறிக்கையிட்டு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடி நம்மை சீர்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நமது வீட்டு ஜெப கூட்டங்களும் விருந்துகளும் நம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மட்டும்தானா, இல்லை அந்நிய புத்திரர்களுக்கும் இடம் உண்டா பந்தியில்? சிந்திக்க வேண்டும் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18.